எங்க அண்ணன் வந்து அப்பா இதாகிற முன்னாடி இப்படிதான் இருந்தாரு. ஓகே, அவரோட கான்ஃபிடன்ஸ் அது என்ன சார் சொல்ல அந்த வார்த்தை தெரியல. அவர் எப்படி அதை முடிச்சுட்டு, ஏன்னா அவர் தான் நெக்ஸ்ட் மேன் ஆஃப் த ஹவுஸ் வீட்டில், அது எப்படி பார்த்துக்கிட்டாரு, அது அப்படியே அப்பா ஸ்தானுக்கு ஆயிட்டாரு. எனக்கு பிரதரை கட் ஆயிட்டு அப்பா ஸ்தானுக்கு வர ஆயிட்டு. ஸோ அப்படியே அவர் பெருசாக எல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டாரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணி ஹாப்பியாக பண்ணு. அப்பா எனக்கு என்ன சொல்லுவாரோ அதே அண்ணன் எனக்கு சொல்லுவார். ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சீன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்க மாதிரி அது மாதிரி இல்லை, வேற ஏதாவது பேசிட்டு இருப்போம் சம்மந்தமே இல்லாமல். நம்ம விஷுவலாக சொல்லும்போது தலைவனுக்கு வந்து நோட்ஸில் போயிட்டுருக்கோம் தலையில். ஸோ ஹீ வில் டெலிவர் ஒன் ட்ராக். எனக்கு அந்த ட்ராக் டெலிவர் பண்ணும்போது ஒரே விஷயம் தான். தொலைஞ்ச மனசுலாம் ஒரே சீட்டிங்கில் வந்த சாங் அது தொலைஞ்ச மனசு. மீதி சாங்லாம் 2-3 நாள் கழிச்சு கூட வரவே வராது. என்னன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் வச்சுட்டு அந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று வைக்கும்போது தான் நமக்கு படமே தெரிய ஆரம்பிக்கும். படமே தெரியும். எஸ்பெஷலி ஆகாஷோட அன்னைக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். ஆக்சுவலாக வேர்க்குதுன்னா இந்த டைம் இந்த கூலாக உட்காந்துருக்கோம்ல, இந்த டைம் கூட ஃபுல்லாக வேர்க்கும் சாருக்கு. அதுதான் அதுதான் அவரோட எத்தனை ஷர்ட் ஆக்கா 2-3 ஷர்ட் மாற்றணும். ஒயிட் ஷர்ட் அது வேற வேற கவலை. ஆமாம், பயங்கர செக்ஸியாக வேறு இருந்தார் ஆக்சுவலாக. இது ரொமான்டிக் சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப ஒய்ஃப் அவங்களே ஸ்பாட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் ஓகே அப்ரூவல் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்து ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும் அந்த டென்ஷன். நல்லா ரொமான்ஸ் பண்ணு, நல்லா வரணும், யூ டூ இட் ரியலி வெல். ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அதித்தி தான். கரெக்டாக எமோஷனை கரெக்டாக பிடிச்சி இது பண்ணுறது அதித்தி தான். எல்லாமே அதித்தி தான் ஆக்சுவலாக. வாவு தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, நேசிப்பாயா படத்தோட டீம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இருக்க போகுது. ஹாய், ஹலோ, வெல்கம். ஹாய், ஹலோ, வணக்கம், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பொங்கல். ஏன் இவ்வளோ வந்து தமிழ் சினிமாவில் கேப்? நானே வேணுட்டவே வந்து கேப் வச்சேன். அது தானாக அமைஞ்சிச்சு. அது ஹிந்திக்கு போனோம், பேண்டமிக் வந்தது, பல விஷயங்கள் நடந்தது நடுவில். தேட்டர்கள் மூமெண்ட்டெல்லாம் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது சார். எங்களுக்கு தெரிஞ்சு தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் கொடுக்கக்கூடியவர்னா விஷ்ணுவர்தன் சொல்லலாம். ஸோ அவர் ஒரு 10 இயர்ஸ் கேப் கிட்ட எடுக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆமாம், அது ஆக்சுவலாக நம்ம அதை நடுவில் பண்ண படத்தை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. பட் இப்போ நம்ம எங்கே போனாலும் இங்கே தான் நாங்கள் வருவோம் படம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அறிந்து மரியாமலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அறிந்து மரியாமல வந்து பிரகாஷ் ராஜ் சாரோட கேரக்டர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. ஸோ அது எப்படி நீங்கள் டிசைன் பண்ணி சொல்ல முடியுமா? அது ரைட்டிங் தாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக அறிந்து மரியாமலம் ஸ்கிரிப்டோட ஐடியா வந்து எப்போ வந்துச்சுன்னா, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது. சம்மந்தமே இல்லாமல் அது திடீர்னு ஓகே இந்த மாதிரி ஒரு கதை பண்ண நல்லா இருக்கும், ஃபாதர் சன் அண்ட் அடாப்டட் சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போல்லாம் ரொம்ப யங்காக இருப்போம், இஷ்டத்துக்கு உட்காந்து ஐடியாஸ் எடுத்துகிட்டு போல. ஆனால் அந்த ஐடியாவை நான் படம் எடுப்புன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு உட்காந்து எழுதலாம் ஒரு இது அப்படின்னு சொல்லிடும் போது அறிந்து மரியாமலம் தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. அறிந்து மரியாமலம் வந்து ரொம்ப வச்ச டைட்டில் ஆக்சுவலாக அது. ஸோ பிரகாஷ் ராஜோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஒரு பவர் அப்படின்னும் போது பிஹேவ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். இல்லை பவர் இல்லாமல் டக்குன்னு இறங்கி அடிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே பிஹேவியரல் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு ஷேடு தான் கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக பிரகாஷ். ஏன்னா பிரகாஷ் ராஜ் சார் வந்து ரொம்ப கெத்து, அந்த கிளாஸும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது. அவன் இறங்கி கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனுஷன், பாசத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு மனுஷன். அங்கே தான் உங்களுக்கு செகண்ட் ஹாஃபே மாறும் டோட்டலாகவே. இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் செகண்ட் ஹாஃப். எல்லாருமே வேறு மாதிரி போகணும்னு நினச்சாங்க, அப்படியே அடித்தோம் நம்ம ஒரு உல்ட்டா. அதுலேயும் பர்டிகுலராக அந்த கிஃப்ட் போர்ஷன் சீன் இருக்குல்ல, அவருக்கு வந்து பையனுக்கு வந்து என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு போர்ஷன் இருக்கப்ப ஆக்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மேக்கிங் பற்றி சொல்ல முடியுமா? எழுதும்போது இந்த சீனு எழுதும்போது என்ன நடக்கும்னா, சரி இப்போ தான் பையனை பார்க்குறாரு, அப்போது எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பார். அப்போ முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாரு, பொம்மை வாங்கி கொடுக்குறதுலேருந்து, அருணாக்கீரை வாங்கி கொடுக்குறதுலேருந்து. அப்போ என்ன பண்ணா இவனுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும். இவங்கெல்லாம் அந்த கேரக்டருக்கு இவங்களை கண்டாலே பிடிக்கக்கூடாது, அந்த கேரக்டர் இவங்களை கண்டாலே ரொம்ப வியர்டாக இருக்கணும்னா அப்போ அவங்க வியர்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா வியர்டாக தான் பிஹேவ் பண்ணாங்க அவங்க. அதில் 2-3 விஷயங்களை நான் பர்சனலாக பண்ண விஷயம் அது. என் பையன் தூங்கிட்டு இருக்கும்போது வந்தோடனே அப்படியே தூங்கிட்டு இருப்பேன், பையனை அப்படியே போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அவன் சடனாக எழுச்சி பயந்துருவான். அவன் ஆக்சுவலாக என் பையன் சிட்டிங் லைக் திஸ் இன் லுக்கிங் அட் மீ. ரொம்ப ஃபேசினேட்டிங் இருக்கும் சில வாட்டி. நம்ம மீட் பண்ண மாட்டோம், ஒரு பாட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பான். அந்த சீன்ஸ்லாம் நிறைய நான் ரியல் லைஃப்பில் பண்ணுது. ஸோ அதுதான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து பட்டியல் பண்ணுறீங்க. ஸோ பட்டியல் வந்து சிட்டி ஆஃப் காடோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி அமைஞ்சது? சரி, சிட்டி ஆஃப் காட் இன்ஸ்பிரேஷன் கிடையாது ஆக்சுவலாக. இட் இஸ் சிட்டி ஆஃப் காட் இன்ஸ்பிரேஷன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ்க்கும் அதுக்கும் கதைக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லை ஆக்சுவலாக. இட் இஸ் அ ஜானர் ஆஃப் ஃபில்ம். இப்போ கேங்ஸ்டர் ஜானர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காலகட்டத்தில் பட்டேல் வாஸ் வெரி ஃப்ரெஷ் அந்த கேங்ஸ்டர் ஃபிலிம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சுப்பிரமணியபுரம்லேருந்து லைனாக எல்லாமே வந்து, பட் தட் வாஸ் வெரி ஃப்ரெஷ் அந்த டைமில். அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை கனெக்ஷன்ஸ்.
பாம்பேல என்னோட கனெக்ஷன்ஸ் அண்டர் இதில் ஏதோ ஒரு ரிசர்ச்காக போயிட்டு அதே கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு இங்கே சென்னையில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு அவங்களோட சுற்றிட்டு இருக்கும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் போலீஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. இவங்களோட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரிப்ளிகேட் ஸ்டேஷனில். ஸோ இது மாதிரி அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது யூ வாண்ட் டு ஜஸ்ட் கெட் இன் டு த ரிசர்ச் ஆஃப் இட். ஸோ யூஆர் ஆல்மோஸ்ட் வித் தம். ஏன்னா அந்த டைமில் தான் நான் நிறைய அவங்களோட சுற்றிட்டு இருந்தேன். நான் கத்தி எடுத்து குத்தும் போது மண் எடுத்து போகிறது எல்லாமே அவங்க தான் வந்தது ஆக்சுவலாக. சிட்டி ஆஃப் காடுக்கு அதுக்கு கனெக்ஷன் இல்லை. இட் இஸ் அந்த காலகட்டத்தில் ஐ வாஸ் கோயிங் அரவுண்ட் வித் தம் அண்ட் ஐ வாண்டட் டு மேக் அ ஃபிலிம் லைக் தட். அந்த மாதிரி தான் வந்தது அது. ஸோ அப்போட படங்களில் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இரணியன். போய் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரணியன் ஏன் பிடிக்கும்னா அவரோட லுக்கு சூப்பராக இருக்கும். அந்த தாடியோட மீசோட லுக்கு, முடி ஃபுல்லாக பின்னாடி லுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நான் ஷூட்டிங் கூட போயிருந்தேன். அப்போ அப்பா வச்சு கல்லடிப்பாங்க எல்லாரும் தெரியுமா அந்த கடைசியில். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கோபம் ஆயிடுச்சு எனக்கு அப்போல்லாம். அது ஒரு நல்ல மெமரி. அண்ட் ப்ளஸ் ஆல் டைம் ஃபேவரட் மூவி ஆஃப் மை ஃபாதர் வந்து இதுதான். எனக்கு முரளி சார் ரொம்ப பிடிச்சது வந்து நிறைய கனெக்ஷன் இல்லாமல் ரொம்ப ஆசையாக இருக்கு சொல்லணும். இதயம் ஒன்று, அப்புறமா பகல் நிலவு கூட சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து முரளி சாரோட ஒரு ஷாட்டு மறக்க மாட்டேன். ரேவதி வருவாங்க, இவர் தம் அடிச்சிருப்பார், அப்படி இறக்கிடுவாங்க, அப்படி நெஞ்சில் சாங்கில் மவுண்டாஜ் வரும், டப்புன்னு வச்சு புக்குன்னு போக வரும். ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் அந்த ஷாட். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து லவ் ஃபிலிமா சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் லவ்லாம் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து விஷ்ணு சார் ஃப்ரீயா கேட்கறா போனேன். விஷ்ணு சார் டிசைட் பண்ணாங்க இந்த மாதிரி லவ் ட்ராமா ஜானர்ல லான்ச் பண்ண ஒரு நல்ல லான்ச் கிடைக்கும்னு விஷ்ணு சார் டிசைட் பண்ணதுதான். எனக்கு விஷ்ணு சார் மட்டும் ஆன் போர்டு இருந்தால் மட்டும் போதும் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டரா நம்ம என்ட்ரோ ஆகணும் அப்படின்னு எங்க ஃபர்ஸ்ட் தோணுச்சு? சின்ன வயசுல டுவர்ட்ஸ் ஏன்னா அந்த என்வாயர்மெண்ட்லேயே இது பண்ணி அப்பா மாதிரி ஆகணும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆசை அப்போயே ஆரம்பிச்சது. அதான் பிறகு வீட்டில் வந்து டிகிரி வாங்கிட்டு தான் என்ட்ரானுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் கூட இன்ட்ரெஸ்ட். ஸோ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிகிரி பண்ணேன். முடிச்சுட்டு இமீடியட்டாக இறங்க வேண்டியதுதான் சொல்லிட்டு இந்த டிகிரி இது வந்து பயங்கர தொல்லை எல்லாரும் வீட்லையும். ஆக்சுவலாக எங்கள் அம்மா பாட்டு இருக்கேன் என்னோட ஐயோ நீ என்ன வேணாலும் பண்ணிப்பிக்கி ஒரு டிகிரி மட்டும் வாங்கிடு அப்படின்னு. சரி வாங்கல டிகிரி ரெடியா இருக்கு, போய் கலெக்ட் பண்ண போறேன். நானும் கலெக்ட் பண்ணவே இல்லை டிகிரி ஆக்சுவலாக. ஆமா நான் சீஃப் கெஸ்ட்டை வேற போய் கேட்டேன், ப்ளீஸ் டிகிரி கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் போகிறப்ப ஆக்ஷன் சொல்லும்போது ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்கும்ல, ஸோ அது எப்படி இருந்துச்சு? அடிங்கிடுச்சு எனக்கு, நர்வஸ் ஆயிட்டேன், அப்படியே ஸ்டாக்காக நின்று இருந்தேன். ஒரு எமோஷன்ல ஒரு எக்ஸ்பிரஷன்ல அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு எனக்கு உடம்பு. நாபி கமலத்துலேருந்து அப்படியே பிதிங்கிட்டு வரும் அந்த எமோஷன். ஆமா அப்படியே ஸ்டக்கா நின்று இருக்கேன். ஐயோ என்ன நடக்குது ஆக்ஷன் சொல்லும்போது எல்லாம் சைலண்டா குவைட்டா இருந்தாங்க. ஒரு 150 பீப்புள் இருந்தாங்க. அப்படியே நானும் குவைட்டா நின்றுட்டேன். அப்படியே எதுவுமே பண்ண முடியல, அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க கூட ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தீங்க ஷர்ட் நீ ஏன் பதற, நீ பதறத பார்த்து எங்களுக்கு பதட்டமா இருக்கு. என்னன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் வச்சுட்டு அந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று வைக்கும் போது தான் நமக்கு படமே தெரிய ஆரம்பிக்கும். படமே தெரியும். எஸ்பெஷலி ஆகாஷோட அன்னைக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். ஆக்சுவலாக வேர்க்குதுன்னா இந்த டைம் இந்த கூலாக உட்காந்துருக்கோம்ல, இந்த டைம் கூட ஃபுல்லாக வேர்க்கும் சாருக்கு. அதுதான் அவரோட எத்தனை ஷர்ட் ஆக 2-3 ஷர்ட் மாத்திரம் ஒயிட் ஷர்ட் அடிச்சு அது வேற வேற கவலை. ஆமா பயங்கர செக்ஸியா வேற இருந்தாரு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அது வேற 3 ஷர்ட் மாத்தி அது யாருக்கு இருந்தாலும் அது ஒரு இது இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணாரு, உட்காந்து கிளாஸ் பண்ண அதெல்லாம் பண்ணா கூட செட்டுக்குன்னு வரும்போதுல எல்லாமே மாறிடும். ஆக்சுவலா எல்லாமே மாறிடும். அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட், அந்த ஒரு ஷாட், அந்த ஒரு இதில் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் எல்லாமே ஆக்சுவலாக அதில். தட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் ரியாலிட்டி. ஏன்னா அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் எழுதப்படும். ஒவ்வொரு ஜேர்னிலையும் வந்து நியூ ஃபேஸை வந்து ஆக்ஷன் கட் சொல்லக்கூடிய ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஆகாஷ் அவர் வந்து ஆக்ஷன் கட் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டேக்கும் லாஸ்ட் டேக்கும் என்ன டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிச்சு? ஒரு 5 படம் அப்படி பார்க்கும்போது ஆகாஷ் ஒரு 5 படத்தில் வந்து யூ க்ரோன் அஸ் அன் ஆக்டர் ஆகாஷ். அதாவது நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டைமு ஒரு படத்தில் நான் ஒரு க்ரோத்தை பார்த்தேன். அதாவது ஒரு டே 1ல் ஒத்தரைக்கிட்ட வேர்த்துக்கிட்டு இருந்த ஒரு இது ஒரு 2-3 இடத்துல போக 2-3 இடத்துல என்னை ஷாக் பண்ணிட்டார். ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரிப்ரேஷன் போயிருக்கும் அந்த டைமில், அந்த கேப்பில். பை த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கடைசி ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஆகாஷ் வாஸ் அ ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ் ஆக்டர்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ஏன்னா இந்த படத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்னா ஹைட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணோம். இது டெஃபினட்டாகவே ஒரு ஃபஸ்ட் படத்துக்கு பயங்கர பேர்டன். அதை நான் சீரியஸாக சொல்ல சேஃப் கேமே ஆடலைனாங்க. அந்த பேர்டன் நான் கொடுத்தேன். ஆனால் அந்த பேர்டனை ஃபுல்ஃபில் பண்ணி தைரியமாக எடுத்தார். ஸோ யூ கேன் see him perform. எனக்கு எப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இது ஆகாஷோட ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லையாப்பா அப்படின்னாங்க. அது வரும்போது தான் எனக்கே அப்போ தான் மூச்சு விட்டேன் நான். பிகாஸ் தட்ஸ் மோஸ்ட் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். ஆகாஷ் ஜெயிச்சா தானே நான் ஜெயிக்கிற மாதிரி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் டேக்கும் லாஸ்ட் டேக்கும்? ஆக்சுவலி எனக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தெரிஞ்சதுங்க உள்ளுக்குள்ள. அந்த
அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு, பயம் போயிடுச்சு. ஸோ பயம் போன அப்புறம் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுனால, இல்லைன்னா ஸ்டக்காக இருக்கும் மைண்டு. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் விஷ்ணு சார் உடச்சு விட்டார். விஷ்ணு சார் எப்படியோ சார் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகுது. விஷ்ணு சார் ஒரு பெரிய தேங்க்ஸ். படம் வந்து அம்மா அண்ணா பார்த்துட்டாங்களா, ஏதாச்சும் சொன்னாங்களா? பார்த்துட்டாங்க. அம்மாவும் அண்ணா பார்த்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ணா என்ன ஷாக்குன்னா, இதெல்லாம் அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் இருக்காடா இவ்வளோ வருஷம் இதெல்லாம் எங்கே வச்சுருந்தேன்னு சொன்னாங்க. நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. அம்மா ரொம்ப ஹாப்பி. கப்பு முக்கியண்டா தம்பி சொன்னாரு அண்ணா. அண்ணா வந்து அப்படி சொல்லுவாருன்னு இது யாருமே இது எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்னா அம்மா மேடுக்கு போய் பேசும்போது எனக்கு போகவே மாட்டாங்க. ரொம்ப கூச்சமா அம்மாவுக்கு ரொம்ப வைக்கப்படுவாங்க. ஸோ அண்ணா வந்து அம்மாவை கூப்பிட்டு மேலே வச்சு பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சினிமா நடிக்க போறேன்னு சொன்னானோ அண்ணாவோட அட்வைஸ் என்னவா இருந்தது? அவர் பெருசாலாம் அட்வைஸ் பண்ண மாட்டாருங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு, ஹாப்பியாக பண்ணு. அப்பா எனக்கு என்ன சொல்லுவாரோ அதே அண்ணா என்கிட்ட சொன்னார். அட்வைஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் இதுதான் பண்ணணும், இதை பண்ணலாம் இல்லை. அண்ணா வந்து இதை பேசுறப்ப அப்பாவோட குவாலிட்டி ஏதாச்சும் 1-2 அண்ணாட்ட தெரியுது? ஏதாச்சும் பெரிய குவாலிட்டி என்னன்னா, எங்க அண்ணா வந்து அப்பா இதாக முன்னாடி எப்படிதான் இருந்தாரு. ஓகே, அவரோட கான்ஃபிடன்ஸ் அது என்ன சார் சொல்ல அந்த வார்த்தை தெரியல. அவர் எப்படி அதை முடிச்சுட்டு, ஏன்னா அவர் தான் நெக்ஸ்ட் மேன் ஆஃப் த ஹவுஸ் வீட்டில். அது எப்படி பார்த்துக்கிட்டாரு, அது அப்படியே அப்பா ஸ்தானுக்கு ஆயிட்டாரு. எனக்கு பிரதரை கட் ஆயிட்டு அப்பா ஸ்தானுக்கு வரை ஆயிட்டு. ஸோ அப்படியே எனக்கு அப்படியே அந்த கேரக்டர் வந்து அப்படியே மாறின மாதிரி இருந்தது எனக்கு அண்ணா கிட்ட. ஸோ அது ஒரு வண்டர்ஃபுல் குவாலிட்டி இல்லை. அப்போ அவருக்கு என்ன 19 இயர்ஸோ 18 இயர்ஸ் தான் இருந்தது. அவ்வளோ மெச்சூரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ஜேர்னியில் வந்து அண்ணாவோட க்ரோத்து, அண்ணா வந்து பரதேசி படங்கள் நடிச்சார், நம்ம ஆக்டிங்கில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டியான மூவிஸ்லாம் நடிச்சிருந்தாரு. ஸோ அப்போ உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும்ல, ஸோ அது எப்படி இருந்தது? எனக்கு வந்து அண்ணன் பண்ண படத்தில் வந்து பரதேசி ரொம்ப முக்கியம். நான் ஷூட்டிங் போயிருந்தேன் பரதேசி. ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆக்சுவலி. ஒரு ஷார்ட் கீழே விழுவார், அப்படியே ஓடி வந்து கீழே. அது ஆல்மோஸ்ட் எவ்வளோ டேக்ஸ் போச்சுன்னு எனக்கு தெரியல. விழுந்து நான் கேட்டேன்னா என்ன ஓகேண்ணா இட்ஸ் கால் ஹார்ட் ஒர்க் படி அப்படின்னு சொன்னார். யூல் கெட் தி ரிசல்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன் தான். நானும் எங்கள் அண்ணா ரொம்ப சீரியஸாலாம் பேச மாட்டேன். ஆமாம், ஜாலியாக தான் பேசுவேன். பப்ளிக்கில் வந்து நீங்கள் போகிறப்ப உங்கள்கிட்ட அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வினா என்னவா இருக்கும்? தலையோட எப்போ பண்ணுறீங்க அடுத்தது? இது யூஸ்வலாக வர கேள்வி தான். இன்னும் நான் வேண்டான்னு சொல்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. செய்யப்பா நான் வேண்டான்னு சொல்கிறப்ப ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியுமா? பட் டைம் கரெக்டாக அமையல ஆக்சுவலி. ஏன்னா 2 வாட்டி பிளான் பண்ணுறதா இருந்தது. இப்போது ஒரு வாட்டி நான் ஹிந்தியில் மாட்டிகிட்டு இருந்தேன், அப்புறமா இன்னொரு வாட்டி வேறு படத்தில் மாட்டிகிட்டு இருந்தேன். ஐ திங்க் ப்ராபப்ளி கரெக்டாக டைம் வில் டூ இட். ஆல்மோஸ்ட் இந்த 10 இயர்ஸில் அஜித் சாரோட கான்வர்சேஷன் என்னவா இருக்கும் சார் உங்களுக்கும் அஜித் சாருக்கும்? இல்லைங்க, ஜென்ரலாக பேசும்போது சினிமாவை தவிர மற்ற நிறைய விஷயங்கள் பேசுவோம். அது ஜென்ரலாகவே ஒரு பழக்கம் இருக்குது எங்களுக்கு. ஆக்சுவலாக செட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் ஒரு ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் 2 பேர் ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சீன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரியும் அது மாதிரி இல்லை, வேறு ஏதாவது பேசிட்டு இருப்போம் சம்மந்தமே இல்லாமல். ஏன்னா பாதி நேரம் அங்கே தானே செட்டில் தானே வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு செட்டு நீங்கள் விட்டிங்கன்னா we have very healthy relationship ஆக்சுவலாக. அடிக்கடி ஜென்ரலாக போய்ட்டு சும்மா 2 பேரும் உட்காந்து மீட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அது மாதிரி இல்லை. பட் பேசணுன்னா we will talk something very interesting. ஏதாவது நான் பயங்கர இன்சைட்ஃபுல்லாக சொல்கிறேன், நான் இது பிளான் பண்ணிகிட்ருக்கேன், இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் பி நைஸ். இது சினிமா பற்றி சம்மந்தம்லாம் பேசுகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்டர்வியூஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அதித்தி மேமும் இவங்களும் சாரும் வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுக்குறப்ப யார் ஒன் டேக் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறப்ப அதித்தி வந்து நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒப்பீனியனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷம் தானே. கண்டிப்பாக ஒன் டேக் ஆர்டிஸ்ட் நானே சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அதித்தி தான். கரெக்டாக எமோஷனை கரெக்டாக பிடிச்சி இது பண்ணுறது அதித்தி தான். எல்லாமே அதித்தி தான் ஆக்சுவலாக. ஏன்னா படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஆகாஷோட கெத்து என்னன்னு. பில்டப் இல்லை, பில்டப் இல்லை, இது நிஜமாக சொல்கிறேன். ஆகாஷ் பார்த்ததுக்கப்புறம் இது வந்து ஜென்ரலாக ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு பப்ளிசிட்டிக்கு சொல்கிற விஷயம் இல்லை ஆகாஷ். இது நான் சொல்கிற விஷயம் கூட கிடையாது. எனக்கு என்னோட எடிட்டர்ஸ்லேருந்து மற்றவங்க பார்க்கறதுலேருந்து எனக்கு சொல்கிற விஷயத்துல தான் எனக்கு பெருமையாக இருக்கும். உன்னை பற்றி பேசின பெருமை தான் எனக்கு அது பெருமை சார். இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அது இது ரொமான்டிக் சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப ஒய்ஃப் அவங்கள ஸ்பாட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் ஓகே அப்ரூவல் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்து ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும் அந்த டென்ஷனில், படம் நல்லா வரணும்ன்ற டென்ஷனில் தான் இருப்பாங்க. கரெக்டான ப்ரொடியூசர் ஆக்சுவலாக. நல்லா ரொமான்ஸ் பண்ணு, நல்லா வரணும், யூ டூ இட் ரியலி வெல் அந்த மாதிரிலாம். பட் அந்த ஐடியாலஜி தான் இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. பட் ஷீஸ் என்கரேஜிங் தான். நிறைய ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு. இப்போ நிறைய மறைந்த கலைஞர்களும் வந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் கிரியேட் ஆகுது. ஸோ அப்பா வந்து என்னோட இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் வந்து அப்பா வந்து இந்த ஏஐ டெக்னாலஜியில் வந்தால் நல்லா இருக்குன்னா நீங்கள் விரும்பக்கூடிய ஜேர்னினா என்ன சொல்லுவீங்க? என்ன படம்? இது கூட வியர்டாக இருக்கும். எனக்கு இந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லக்கி பாஸ்கரில் துல்கர் சார் அது அப்பா பண்ணது அந்த மாதிரி. யூஸ்வலாக அப்பா இது எல்லாம் ரொமான்ஸ் படம் தான் சொல்லுவாங்க. நான் வந்து இது போகிறேன். லக்கி பாஸ்கரில் துல்கர் சார் பண்ண ரோல் அப்பா. ஸோ இப்போ நீங்கள் நடிக்கக்கூடிய ஒரு படங்களாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் அதுக்கடுத்து நிறைய ஆப்ஷன் படங்கள் நடிப்பீங்க. எனக்கு அப்பா கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அது வந்து என்ன ஜானர் படமாக இருக்கும்?
நான் சின்ன வயசுல நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது 5th ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. நான் வந்து என்ன உனக்கு வாழ்க்கையில என்ன ஆகணும்னு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் அப்பா ஹீரோனா நான் வில்லனா வருவேன். ஆமா இதுதான் என் பதில். இதுதான் திருப்பி எந்த அவரு சூஸ் பண்ணிட்டு நான் வந்து வில்லனா இந்த படத்துல இருந்தாலும் பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்குல்ல. அப்பாவோட படங்கள்லேயே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த படத்தை போட்டு பார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய படம் இரணியன் தான். ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் அதான், எல்லாமே அதான். சுந்தரா டிராவல்ஸ் பொற்காலம் நிறைய படம் இருக்கு. இதயம் சார் உங்களுக்கு யுவன் விஷ்ணுவர்தன் அப்படின்னு சொல்லி ஒரு காம்போனை வந்தாலே ஆடியன்ஸ் வந்து பிளைண்டாக வந்துருவாங்க தியேட்டருக்கு. அந்த மாதிரி ஒரு காம்போவாக இருந்தது. ஸோ இந்த ஜேர்னி வந்து திரும்ப வருது அப்படின்னு கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருந்துச்சு? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் நமக்கு சொன்னாலும் யாராவது சொல்லும்போது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் தட் பீப்புள் ரியலி வெல்கம் தட் மியூசிக். எனக்கு யுவன் எப்பயுமே ஹிஸ் டெலிவர்ட் குட் மியூசிக் ஃபார் மீ. இப்போ என்னென்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எனக்கு யுவனுக்கு உட்காரும்போது இப்போ தீப்பிடிக்க முடிஞ்சது வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு யுவன் தீப்பிடிக்க முடிஞ்சிருக்கு, இப்போ அடுத்தது தீப்பிடிக்க மாதிரியே ஒரு பாட்டு ஒன்று போடுறோம் அப்படின்னா நடக்காது. அதான் உண்மை. ஸோ எப்பயுமே அவர் இது முடிஞ்சனா வி வில் லீவ் இட். எப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ன ஆரம்பிக்கலாமோ வி வில் டூ. ஏன்னா எப்பயுமே நான் யுவன் கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு போடு, இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம், இது வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இந்த விளையாட்டுத்தனம் பண்ணதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எப்போனா ஃபஸ்ட்டு ரீமிக்ஸ் போட்டு அடிச்சு, அப்புறம் தியாகராஜ பாகவதரை கொண்டு வந்து தீப்பிடிக்க சாங்கில், அது எல்லாமே லாஸ்ட் மூமெண்ட்டில் எடுத்த டெசிஷன்ஸ். அதெல்லாம் தீப்பிடிக்கலாம் ஒரு அந்த மாதிரி. இப்போ பட்டியல் சர்வம் ஆல்பம்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ரே நடந்தது. எப்படின்னா ஒரு ரொம்ப சிந்திச்சு இந்த மாதிரி இல்லாமல் இப்போ யுவன் ஃபுல் கதையை நீ கேளு, இதுதான் ஃபுல் கதை. ஏன்னா தென்னந்தெளிவாக அக்குவேரான ஒரு பிகினிங் ஷாட்லேருந்து எண்ட் ஷாட் வரைக்கும் நான் நரேட் பண்ணுவேன் யுவனுக்கு. சிச்சுவேஷன் சொல்லும்போது பின்னாடி என்ன நடக்குது, முன்னாடி என்ன நடக்குது, அந்த சாங்குக்குள்ள என்ன நடக்குது, எப்படிலாம் பார்ப்பாங்க, எப்படிலாம் இது பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யுவனுக்கு மியூசிக் ஒன்று போகும். நம்ம விஷுவலாக சொல்லும்போது தலைவனுக்கு வந்து நோட்ஸில் போயிட்டுருக்கோம் தலையில். ஸோ ஹீ வில் டெலிவர் ஒன் ட்ராக். எனக்கு அந்த ட்ராக் டெலிவரி பண்ணும்போது ஒரே விஷயம்தான், டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த இதுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது மட்டும் பண்ணலாம். ப்ளஸ் மெலடி ஒன்றுமேல ஒரு இது பண்ணும்போது உங்களால் அதை பாட முடிஞ்சதுன்னா, இப்போ என்னால் அதை பாட முடிஞ்சு அது ஞாபகம் இருந்தால் தட் வில் ஒர்க் அந்த ஒரு நிமிஷத்தில். இல்லைங்க நம்ம லிரிக் எழுதி அப்புறமா நம்ம அது பிஜிஎம்லாம் போட்டு இது பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னா கோரே ஒர்க் ஆகலன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ ஐ ஆல்வேஸ் ஒர்க் வித் ஹிம் ஆன் தட். எப்பவுமே நான் இவன்கிட்ட ஒன்று கேட்டுறேன், ப்ரோ உனக்கு பிடிச்சிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டுருவேன் நான். ஈவன் யூர் ஓகே வித் தட் அப்படின்னு கேட்பேன். யா ப்ரோ we can try something else அப்படின்னு. that means you want to explore more. இது மாதிரி நிறைய ஃப்ரீயாக நடக்கும். சில வாட்டி ஒரு பாட்டெல்லாம் ஒரே சிட்டிங்கில் வந்துடும். தொலைஞ்ச மனசுலாம் ஒரே சிட்டிங்கில் வந்த சாங் அது தொலைஞ்ச மனசு. மீதி சாங்லாம் 2-3 நாள் கழிச்சு கூட வரவே வராது. என்னடா முடிச்சிட்டா நான் உண்டு அப்படின்னு. இல்லைப்பா முடிக்கவே மாட்டேன் பார்ப்பறேன் பாரு 2 பேரும் வெளில உட்காரிச்சு உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. நீ வந்து பேசாமல் நம்ம 2 பேரும் தலையில கை வச்சுட்டு அவன் ரொம்ப அப்செட் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவனை கூப்பிட்டு எனக்கு மேஜிக் மூமெண்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் அனுபவம் பார்த்தது அதுதான் மேஜிக் மூமெண்ட். ஆக்சுவலாக பார்த்தோன்னே ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வேட்டையாடல எடு மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படிதான் அசிங்கமாக திட்டுவாங்க. எங்கள் தாத்தா யார் தெரியுமா, அங்கே யார் தெரியுமா, இங்கே யார் தெரியுமான்னு எனக்கெல்லாம் நல்லா பயோடேட்டா கேட்டால் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேப் ஒன்று தனியாக எங்கேயோ இருக்குது, சல்வாருக்கு வந்து ஷூஸ் போட்டுட்டு இருக்காங்க, தனியாக ஏதோ பெனாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு அந்த புள்ள. நான் சொன்னேன் தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு.